மல்லி 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 இலக்கியா அஞ்சலி, நம்ம ஆளுங்களை வச்சு கௌதம அவமானப்படுத்தியாச்சு. அத்தனை பேர் முன்னாடியும் அவமானத்தை வாங்கியாச்சு. இனி கௌதம் ஆபீஸ்க்கு திரும்ப வரவே மாட்டான். இத வச்சு அவன் கரியரை காலி பண்ண. ரொம்ப தேங்க்ஸ் பா. அந்த கௌதம் எங்க மறுபடியும் பழையபடி பிசினஸ் ஆரம்பிச்சிருவானோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, நீங்க பெரிய தடை போட்டீங்க. அஞ்சலி, அவன் உனக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பிரச்சனை தான். ஒரே பிளான்ல நம்ம 2 பேருக்கும் லாபம். அந்த எஸ்எஸ்கே அடங்கவே மாட்டான் போல இருக்கே. அவனை என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன தோக்கடிக்கணும்னு எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருக்கான். இந்த ஆள் மட்டும் என் கையில மாட்டினா தொலைச்சிருவேன். இது ஆரம்பம்தான். ஆனா இலக்கியா சும்மா இருக்க மாட்டா. எப்படியும் அவ கௌதம என்கரேஜ் பண்ணி பழைய கௌதமா மாத்த முயற்சி பண்ணுவா. ஆனா அதுக்கு நீ உற்றக்கூடாது. நான் எப்படி அவனுக்கு ஆபீஸ்ல அதிர்ச்சி கொடுத்தனோ அதே மாதிரி வீட்டுல நீ அவனை நிம்மதியை விடக்கூடாது. கௌதம யாரும் இல்லாதவன அடிக்கடி சொல்லி காட்டி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கௌதம் மனசு உடைஞ்சு போய் எங்கேயும் வெளியே போக பிடிக்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பான். அத வச்சு அவன் பிசினஸ் ஒழிச்சு கட்டி நான் ஜெயிச்சு நம்பர் 1 ஆயிடுவேன். நீ அந்த இலக்கைய ஜெயிச்சு அந்த வீட்டுல நம்பர் 1 ஆயிடு. எஸ், நினைச்சு பார்க்கிறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல. ஹே, ஐயோ, எதிரில கௌதம் இலக்கிய கார்ல வராங்க. என்ன பார்த்துட்டு வம்பாயிடும்பா. நான் கிளம்புறேன். சரி சரி கிளம்பு. போ, போ. சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. டேய், அஞ்சலி வீட்டுல டிராப் பண்ணு. ஆமா, பை பை. சீக்கிரம் போ, ஃபாஸ்டா போ. கார்ல இருந்தவன் கௌதம கொல்ல வந்த கொலகார மாதிரி தெரியுதே. பின்னாடி சீட்ல அஞ்சலி மாதிரி இருந்தது. அவதானா? அவ எப்படி கொலகாரன் கூட ஒன்னா போறா? எஸ்எஸ்கே, இந்த திமிர் இருந்தா என் கம்பெனி ஸ்டாஃப்ஸை எனக்கு எதிராக பேச வைப்பேன். கௌதம், பேசுனது யாருன்னு பார்க்காத கௌதம், பேசுனதுல உண்மை இருக்கான்னு மட்டும் பாரு. அது சரி, அவங்க சொன்ன மாதிரி நீ யாரும் இல்லாதவன் தானே. உன்னை பெத்தவங்க யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல. நீ ஒரு தத்து பிள்ளை தானே. இப்ப சொல்லு, உன் ஸ்டாஃப்ஸ் பேசுனது சரியா தப்பா? கேவலமான வேலையும் செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துறியா? உன்ன ஏய், என்ன பேட் ஹாபிட்? சிட்டில நம்பர் 1 பிசினஸ்மேன் அவரை அடிக்கிறதுக்கு வர? யாரு நம்பர் 1? உனக்கு மூளைகில குழம்பி போயிடுச்சா? பிசினஸ்ல கௌதம் தான் நம்பர் 1. அது கௌதம் யாரும் இல்லாதவன்னு தெரியறதுக்கு முன்னாடி. இப்பதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. கௌதம்கே அட்ரஸ் இல்ல, அப்புறம் எப்படி அவன் ஓனர் ஆவான்? இப்ப இவன் அன்னக்காவடி. ஏய், நான் தாண்டா இந்த பிசினஸ்ல நம்பர் 1. இனி இந்த சிட்டில நான் தான் எல்லாமே. பிசினஸ்,
வேற எந்த தொழிலையும் எனக்கு போட்டியே யோ கிடையாது. நிறுத்து. என்ன எதிரில வச்சுக்கிட்டு வெறும் பொய்யா பேசுற? செய்யறதெல்லாம் கேவலமான வேலை. இதுல பெருமையா பேசிட்டு இருக்க. என்னை எப்பவுமே உன்னால ஜெயிக்கவே முடியாது. இந்த இண்டஸ்ட்ரி முழுக்க கேட்டு பாரு. கௌதம்னா யாருன்னு சொல்லுவாங்க. டேய், இண்டஸ்ட்ரியை விட நீ யாருன்னு முதல்ல சொல்ல. உன் வரலாறு என்ன? உன் பூர்வீகம் என்ன? உன்னை பெத்தவங்க யாரு? இப்ப என்னோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லவா? என் அப்பா பேரு சுகுமாரன், அம்மா பேரு பார்வதி, சொந்த ஊரு செங்கல்பட்டு. எங்க உன் டீட்டெயில் சொல்லு பாப்போம். சொல்றா, சொல்லு. உன் அப்பா பேர் என்ன? சொல்லு. சொல்லு கௌதம். உன் அம்மா பேர் என்ன? சொந்த ஊர் என்ன? எதுவுமே தெரியாதா? சரி, உன்னை என்ன உங்க அம்மா நடுத்தெருவுல பெத்து போட்டு போயிட்டாளா? ஏய், ஏய் ஏய் கௌதம். ஏய், கௌதம். சொல்லாம விட மாட்டேன். உனக்கே உன்னை யாருன்னு தெரியாதப்ப உனக்கெல்லாம் எதுக்குடா ரோஷம் வருது? அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.